ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மெய்யன்பர்களுக்கு உங்கள் வீட்டு ஜோதிடர் சரவணாமிர்தம் வணங்கி பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து உங்களின் ஆதரவும் அன்பும் காரணமாக உங்களோடு மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டிருக்கிறேன். அத்தனை ஆதரவுக்கும் நன்றிகள். உங்கள் வீட்டு ஜோதிடர். இன்றைக்கு நாம் சிந்தித்து பேச இருக்கும் ஒரு தகவல், ஜோதிட தகவல், பாவத் பாவம். பாவத் பாவம் என்றால் என்ன? 1, 5, 9 ஆக 1ஆம் இடம் லக்னம், உடலை பற்றி சொல்லக்கூடியது. 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். ஆக அந்த லக்னாதிபதி நன்றாக இருந்தால்தான் பூர்வ புண்ணியங்கள் உங்களுக்கு பலன் தரும். அந்த பூர்வ புண்ணியங்கள் பலன் தர வேண்டுமென்றால் முற்பிறப்பின் விட்டு வந்த அந்த புண்ணியங்கள் இந்த பிறவியில் உங்களை வழிநடத்தி செல்லும். ஆக 1ஆம் பாவம், அந்த லக்னாதிபதியும் அந்த லக்னத்தில் அமரக்கூடிய கிரகங்களும் சரியான ஒரு நிலையில் இருந்தால், ஆக 5ஆம் பாவம் சர்வசாதாரணமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த ஜாதகர் சிறப்பாக இருப்பார். ஆக 5ஆம் பாவம் சிறப்பாக வேலை செய்ய தொடங்கிய உடனே 9ஆம் பாவம் தர்மத்துக்கும் தர்ம கர்மாதிபதி என்று 9, 10 இடம், கேந்திரம், திரிகோணத்தினுடைய இடங்கள் சரியாக வேலை செய்யும். ஆக இந்த நிலைகள் யார் ஒருவருக்கு நன்றாக இருக்கும் என்றால், அந்த அந்த புண்ணியம் செய்த அந்த ஜோதிட அந்த அந்த மெய்யன்பர்களுக்கு அந்த ஜோதிடம் நல்ல பலனை தரும். லக்னாதிபதி நன்றாக இருக்கணும். அதன் காரணமாக பூர்வ புண்ணியஸ்தானம் சிறப்பாக வேலை செய்யும். அதனை தொடர்ந்து 9ஆம் பாவம். அப்படின்னா அந்த ஜாதகர் என்ன செய்வார்? ஜாதகருக்கு வருத்தங்கள் இருக்காது, சிரமங்கள் இருக்காது. வாழ்க்கையில் மேலும் புகழும் சிறப்பும் நன்றாக இருக்கும். 1க்கு 5, 5க்கு 5, 1க்கு 5 புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். 5க்கு 5 என்றால் 9ஆம் இடம், லக்னத்திலிருந்து 9ஆம் இடம். அந்த 9லிருந்து 5ஆம் இடம் என்று பார்த்தால் லக்னமே வந்துவிடும். ஆக அந்த ஒரு சர்க்கிள், ஒரு வட்டம் எல்லா இடமும் சிறப்பாக இருக்கிறது. 1, 5, 9, 1, 4, 7, 10 ஆக இதெல்லாம் சிறப்பாக இருக்கணும். கேந்திரம் இங்கே சிறப்பாக எல்லாம் நல்ல கிரகம் அமைந்து விட்டால் அந்த ஜாதகர் சிறப்பான நிலை இருப்பார். அது பாவத் பாவம் என்று ஜோதிடத்தில் குறிப்பிடுவார்கள். 1, 5, 9 இந்த இடம் சிறப்பாக இருக்கிறதா இல்லையா என்று அருகில் இருக்கும் அந்த ஜோதிட குருமார்களை நீங்கள் சந்தித்து உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். அவர்கள் கூறும் அறிவுரைப்படி அந்தந்த ஆலயங்களுக்கு சென்று வந்தாலும் தசாபுக்தி காலங்கள் எப்படி இருக்கிறது என்பதை ஆய்ந்தறிந்து, ஜோதிட வல்லுநர்களை சந்தித்து ஆய்ந்தறிந்து உங்களை நீங்களே செம்மைப்படுத்தி கொள்ளலாம். சிறு பரிகாரங்கள் மூலமாக இந்த பாவத் பாவம் சிறப்பாக செயல்பட ஏதுவாக ஜோதிட குருமார்கள் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள் என்பதை ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மெய்யன்பர்களுக்கு உங்கள் வீட்டு ஜோதிடர் பணிந்து தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கண்டிப்பாக ஒரு ஜனன ஜாதகத்தை அருகாமையில் இருக்கும் உங்கள் ஜோதிட குருமார்களும் சென்று உங்களையே நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. உங்கள் வீட்டு ஜோதிடர் சரவணாமிர்தம்.